ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா MiniWeb HTTP சர்வர் வந்து எப்படி வந்து செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு கான்செப்ட் என்னென்னா, இது வந்து ஒரு ஃபைல் ஷேரிங், அவ்வளோதான். நாம் வந்து சர்வரில் வந்துட்டு FTP கான்செப்ட் இருந்து நம்ம யூஸ் பண்ணுறத நாம் வந்து Windows 10 வந்துட்டு ஒரு டூலை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது மூலிமா நம்ம வந்து FTP சர்வீஸை வந்து நாம் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ப்ரௌசரில் போய்ட்டு MiniWeb சர்வர் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். இதில் இந்த ஃபஸ்ட்டு லிங்க் வருது பாருங்கள், MiniWeb HTTP சர்வருங்கிறது. இதை வந்து எப்படி செலக்ட் பண்ணிடுங்க, கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்துரும். இப்போ எங்கே சேவ் பண்ணுறேன்னு கேட்குறோம். டெஸ்க்டாப்பில் கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். இப்போ இதனோட சிம்பிள் கான்செப்ட் என்னென்னா, இப்போ வந்துட்டு உங்கள் கம்பெனியில் வந்துட்டு லோக்கல் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இதுக்கு வந்து இன்டர்நெட் வந்து எதுவுமே தேவையில்லை. நீங்கள் வந்து உங்கள் கம்பெனியில் ஒரு 50 பேராட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அதில் வந்து ஒரு ஃபோல்டர் வந்து எல்லாருமே நீங்கள் வந்து ஷேரிங்கில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி டோட்டலாக நீங்கள் வந்துட்டு ஷேரிங் கொடுத்துட்டிங்கன்னா யார் வேணாலும் அவங்க அந்த ஐபி அட்ரஸ், இந்த சிஸ்டத்தோட ஐபி அட்ரஸ் ப்ளஸ் போர்ட் ஐடி போட்டாங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இந்த சாஃப்ட்வேரை நான் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரை வந்து ஷேரிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, சிம்பிள், நான் மறுபடியும் சொல்லிடுறேன். இப்போ வந்துட்டு இந்த ஃபோல்டரை வந்துட்டு நீங்கள் வந்து டி ட்ரைவில் வைக்கலாம், சி ட்ரைவில் வைக்கலாம், இல்லாட்டி வந்து இ ட்ரைவில் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து எந்த ட்ரைவில் இருக்கிற ஃபோல்டர் வந்து ஷேரிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே வந்துட்டு இந்த ஃபோல்டர் வந்து ஃபுல்லாக வந்து காப்பி பண்ணி அந்த ட்ரைவில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு ஹெச்டி டாக்குமெண்ட்ஸ்ன்னு இருக்குல்ல, இதை வந்து இங்கே டபுள் கிளிக் பண்ணிடுங்க. இதில் வந்துட்டு ஒரு ஃபோல்டரை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிடுங்க. இந்த ஃபோல்டர் தான் உங்கள் நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு யூஸ் பண்ண போகிறாங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூவில் போயிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். இதில் வந்துட்டு FTPன்னு கொடுக்குறேன். இப்போ ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ உங்கள் டாக்குமெண்ட் வந்து எல்லாமே இதில் வந்து நீங்கள் பேஸ்ட்டு பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு ஃபுல்லாக பேக் வந்துட்டு இப்போ எனக்கு தேவையான ஃபோல்டர்ஸ் வந்து எல்லாமே இதில் வந்து நான் போட்டுட்டேன். இப்போ வந்துட்டு இந்த MiniWebன்னு இருக்குது பாருங்கள், இதை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு ஒரு ஐபி அட்ரஸ் வந்து க்ரியேட் ஆகும். அதுதான் இது, இந்த ஹோஸ்ட்டுன்னு இருக்குல்லே. ஜஸ்ட்டு இதை காப்பி பண்ணி உங்கள் கிளைண்டில் வந்துட்டு, அதாவது உங்கள் நெட்வொர்க்கில் எத்தனை கம்ப்யூட்டர் இருக்கோ ஜஸ்ட்டு இதை அவங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு வந்து ஷேரிங் பண்ணிட்டீங்கன்னா, இதை வந்து அவங்க ப்ரௌசரில் வந்து எந்த ப்ரௌசரில் போட்டாலும் நீங்கள் என்ன ஷேரிங் பண்ணியிருக்கீங்களோ எல்லாமே அவங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்துட்டு இதை நான் வந்து ஃபுல்லாக வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ஐபி அட்ரஸ் என்னென்னா, இது வந்து ஜஸ்ட் வந்து உங்களோட சிஸ்டத்தோட ஐபி அட்ரஸ், அவ்வளோதான். உங்கள் கம்ப்யூட்டருன்னு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குமில்ல, அதுதான் இங்கே காட்டுது, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கோலன் வந்து 80000 இருக்கும். இப்போ வந்துட்டு இதை வந்து ஃபுல்லாக நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ப்ரௌசரில் போயிடுங்க. ப்ரௌசரில் போயிட்டு இங்கே வந்து இப்படி பேஸ்ட்டு கொடுத்து என்ட்ரு கொடுத்திங்கன்னா இப்படி தான் வரும். நீங்கள் வந்து ஃபோல்டர் ஷேரிங் பண்ணது வராது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை ஓரமாக வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு நீங்கள் வந்து FTPன்னு ஃபோல்டருக்கு நேம் கொடுத்தீங்களே, அதை வந்து இங்கே கொடுங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஸ்லாஷ் கொடுத்துட்டு FTPன்னு கொடுத்துட்டு இப்போ என்ட்ரு கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் என்ன டாக்குமெண்ட் வச்சுருந்தீங்களோ எல்லாமே இங்கே வந்து வந்துடும், அதாவது இந்த FTPக்குள்ளே. இப்போ வந்துட்டு இது எப்படி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்கன்னா, ஜஸ்ட் இது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து டவுன்லோட் ஆகிடும். பாரு, இப்போ அடுத்து இதை நான் கொடுக்குறேன். நீங்கள் கொடுக்க கொடுக்க எல்லாமே இங்கே வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிரும். ஓகே, இப்போ வந்து நான் வந்து இந்த கம்ப்யூட்டரில் நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். இப்போ வந்து என்னோடய நெட்வொர்க்கில் இருக்கிற இன்னொரு கம்ப்யூட்டரில் வந்து நான் வந்து கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த பாத்தை ஃபுல்லாக வந்து காப்பி பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு
இப்போ நான் வந்து இன்னொரு கம்ப்யூட்டரை நான் வந்து இங்கே இதிலே வந்துட்டு நான் வந்து ரிமோட்டில் எடுக்கிறேன். இப்போ ஏதோ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் கொடுத்துட்றேன். இப்போ வந்து என்ட்ரு கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள் ஓப்பன் ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் இந்த லிங்க்கை மட்டும் உங்கள் நெட்வொர்க் இருக்கிற எல்லா ஸ்டாஃபுக்கும் நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்கள் உங்கள் சர்வரில் என்ன பண்ணுவீங்களோ அதை வந்து அப்படியே இந்த கான்செப்டில் நீங்கள் வந்து பண்ணலாம். இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, ஒருத்தர் இப்போ நீங்கள் வந்து உங்கள் டாக்குமெண்ட்டை வந்து உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து மற்றவங்க ஷேரிங் பண்ணுறாங்கன்னா இந்த சர்வீஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆனில் இருக்கும். இந்த சர்வீஸ்னு எதுன்னா இதுதான். இந்த ஃபோல்டரில் வந்துட்டு இந்த மினி வெப் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மினி வெப்புன்னு இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து உங்கள் நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லாருமே இது வந்து ஷேரிங் எடுக்க முடியும். இப்போ நான் வந்து இதை வந்து ரன் பண்ணலை. அவங்களுக்கு என்ன எரர் வரும்னா, இப்போ நான் வந்து என்ட்ரு கொடுத்துறேன். அவங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் அந்த எரர் வரட்டும், இருங்க காட்டுறேன். ஏன்னா இந்த சாஃப்ட்வேரோட சர்வீஸை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணணும். இப்போ பாருங்கள் எரர் வந்துருச்சு. இப்போ வந்துட்டு இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ஓரமாக வச்சிடுறேன். உங்களுடைய சர்வர் சிஸ்டத்தில், சர்வர்னால் சர்வர் கிடையாது, உங்களுடைய விண்டோஸ் 10, 7 நீங்கள் எந்த ஓஎஸ் வச்சுருந்தாலும் சரி, அங்கே வந்துட்டு இந்த சர்வீஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இப்போ இதை நான் ரன் பண்ண வேண்டி தான் இங்கே வந்து டக்குன்னு எனக்கு வந்து இங்கே ஓப்பன் ஆச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.